ஒன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும்போது இவங்களுக்கு என்ன நடந்தது அந்த அபார்ட்மெண்ட் எல்லாம் விசாரிக்கும் போது தெரிஞ்சிடுச்சு. ஸோ அவ்வளவுதான், மாட்டிக்கிட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ 2017ல இவங்க மாட்டின பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2018 வரைக்கும் விசாரணை போது, அது நடக்குது, இது நடக்குது, இங்க இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிமிஷாவோட ஃபேமிலி இதை டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 months. ஏன்னா என்ன நடந்ததுன்னே தெரியல. குரூப்ஸ்லாம் கிரியேட் ஆகி நிறைய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இந்தியன் கவர்மெண்ட் நீங்க ஏதாவது ட்ரை பண்ணுங்க, டிப்ளமேட் வச்சு பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2018லயே அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹன்னா அப்படின்றவங்க ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லீகல் ப்ராப்ளம் தாங்க இருக்கிறதுலயே பெரிய இஷ்யூ. இப்போ வந்து நிமிஷா பிரியாவுக்கு வந்து அரபிக் தெரியாது. அதே சமயத்துல வந்து அந்த ஊர் லாயர் ஒருத்தங்களை ஜூனியர் லாயரை வந்து ஏமன் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. அப்படி இருக்கும்போது கான்வர்சேஷன்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம நிமிஷா பிரியா நிறைய இடத்துல அவங்க காட்டின டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாத்தையும் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சைன் பண்ணதுல என்ன ஏது நடக்குதுன்னே தெரியல. யாருமே அவங்களுக்கு பேசுறதுக்கு கூட அங்கே ஆள் இல்லை, யாரை போயிட்டு அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. ஸோ ஃபைனலா என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரையல் கோர்ட் 2020ல திருப்பியுமே அவங்க வந்து பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மேபி இதை வந்து டீப்பா அவங்க விசாரணை பண்ணி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா எதுக்கா பாசிபிலிட்டி இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் நான் நிமிஷா பிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணல. பட் ஏதோ ஒரு ப்ராப்ளமால அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ 2020ல ட்ரையல் கோர்ட் ஆஃப் ஏமன் வந்து ஒன்ஸ் அகேன் அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க, கண்டிப்பா இவங்களுக்கு நாங்க வந்து தூக்கு தண்டனை மரண தண்டனை கொடுக்க தான் போறோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாங்க 2020ல.